أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم كتابه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم إذا مررتم بالريال الجنة فارتعوا. قالوا وما ريال الجنة؟ قال حلق الذكر. صدق رسول الله صلى الله عليه وسلم. படைத்து பரிபாலிக்கின்ற நேர் வழிகாட்டுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை புகழுகின்றேன், போற்றுகின்றேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன் என்று சாட்சி கூறுகின்றேன். அவனை படைத்தான், பரிபாலிக்கின்றான், உணவளிக்கின்றான், உடையளிக்கின்றான். அந்த ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தின் சொந்தக்காரன், ஆட்சிக்கு சொந்தக்காரன். உலகத்திலே எல்லாவற்றையும் அவனை வழி நடத்துகின்றான். தனித்துவாக தன்னுடைய ஆட்சியை நிறுவி இருக்கின்றான். அதிலே யாரும் கூட்டு கிடையாது. அகிலத்துக்கு வழிகாட்டிகளாக வந்த நபிமார்கள் லட்சத்துக்கு மேற்பட்டவர்களில் இறுதியாக வந்த ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லவன் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் இறுதி தூதர் என்றும் சாட்சி கூறுகின்றேன். அந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், ஹாத்தமுன் நபி, ஷஃபாஅத்துல் குபரா என்ற மாபெரிய சிபார்சுக்கு சொந்தக்காரர். அந்த காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய நல்வாழியை அடியேற்றி வாழ்ந்த சஹாபா பெருந்தர்கள், உறவர்கள், குடும்பத்தவர்கள், நேர வழி நடந்த நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் என்றென்றும் அளவில்லா ஸலவாத்துக்களை சொரிந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுக்காக வந்து இஅ்திகாஃப் நிய்யத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனுடைய சட்டங்களை மதித்து வாழுங்கள். அல்லாஹ் எவற்றை செய்யும்படி ஏவி இருக்கின்றானோ எடுத்து நடங்கள், எவற்றை தவிந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டு இருக்கின்றானோ முற்று முழுதாக ஒதுக்கி வாழும்படி ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மீது கொண்ட அன்புதான் பல்வேறு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் எங்களை அவனுடைய நேசனாக ஆக்கிக் கொள்வதற்காக. ஒவ்வொரு அமல் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சீராக்கின்றான், செப்பனிடுகின்றான், ஒழுங்குபடுத்துகின்றான். நமக்கு தந்த வணக்க வழிபாடுகளும் செயல்பாடுகளும் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்குவதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் அன்பு வைப்பதற்காக. உலகத்திலே அல்லாஹ் பல்வேறு அருட்கொடைகளை சொரிந்திருக்கின்றான். அல்லாஹ் நம்மை இறுதி நபியுடைய உம்மத்தாக ஆக்கி இருக்கின்றான். அது மிகப்பெரிய அருட்கொடை. இறுதி நபி முதல் சொர்க்கத்திலே நுழைகின்ற நபி, கபரிலிருந்து முதலாவது எழுப்பப்படுகின்ற நபி ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள்தான் கபரிலிருந்து முதலாவது எழுப்பப்படுவார்கள், சொர்க்கத்தின் கதவை தட்டுவார்கள், முதலாவது சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள். இதே போன்றுதான் நபியுடைய உம்மத். நபியுடைய உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹுடைய உம்மத், இறுதி உம்மத், இறுதி சமூகம், முதலாவது சொர்க்கத்துக்கு நுழைகின்ற சமூகம். அல்லாஹு தஆலா அப்படியான சிறப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த நபியை அல்லாஹ் புகழ்ந்து அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுமாறும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒவ்வொரு குத்பாவிலும் நினைவூட்டப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் உலகத்திலே நிம்மதியாக வாழுவதற்காகத்தான் பல்வேறு வழிகளை காட்டியிருக்கின்றான். அவனுடைய தொழுகையாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். அவனுடைய ஒவ்வொரு திக்ர்களும் அசைவுகளும் உள்ளத்துக்கு நிம்மதி கொடுக்கின்றது. மனிதனுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை மண்ணுக்கு மேலே வாழுவது எப்படி, அதை காட்டுவதற்குத்தான் நபிமார்களை அனுப்பினான். இந்த உலகத்துக்கு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள். முதல் மனிதரையே நபியாக அல்லாஹ் அனுப்பினான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா காலங்களிலும் மக்கள் வழிதவறி செல்லுகின்ற போது அவர்களை நேர்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி
அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆக்குவதற்கு, அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனம் புரிகின்ற வழியை காட்டுகின்ற பொறுப்பை நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் உலகத்திலே செய்வித்தான். அந்த வகையிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மோசமாக இருந்த ஒரு சமூகத்திலே நபியாக வந்து அவர்களை மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார்கள். தனி மனிதனாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தீனை ஏற்றுக்கொண்டது அவருடைய அன்பு மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு. ஆண்களை பார்க்கின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, சிறுவர்களிலே பிலால் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, அடிமைகளிலே பிலால் ரலியல்லாஹு. இப்படியாக விரல் விட்டெண்ணக்கூடிய மக்கள் இணைந்து 23 வருட கால எல்லைக்குள்ளே சுமார் லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தீனிலே இணைத்துக் கொள்ளுகின்றார்கள். உலக மழுமைக்கும் தாவத்து கொடுக்கின்றார்கள். இன்று பார்க்கின்றோம் 200 கோடி மக்கள் வாழக்கூடிய சமூகமாக அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். உலகத்திலே பல நூற்றுக்கணக்கான மதங்கள், முஸ்லிம்கள் இருக்கின்ற தொகையிலே 4 பங்கு மக்கள் முஸ்லிம்கள். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறான். 200க்கும் மேற்பட்ட நாடுகளிலே எங்கு போனாலும் லா இலாஹா இல்லல்லாஹ், எங்கு போனாலும் பாங்கொலி, அது ஆட்டிக்கா அந்த ஆட்டிக்கா 5 கண்டங்களிலும் சிறிய பெரிய எல்லா நாடுகளிலும் பள்ளிகளும் அதானும் அல்லாவை நினைவுபடுத்துகின்ற திக்ர். அல்லாஹ் இந்த நபியுடைய தியாகம், சஹாபாக்களுடைய தியாகம் அல்லாஹு தஆலா உலகத்திலே மேலோங்க செய்திருக்கின்றான். மனிதன் நிம்மதியாக மண்ணுக்குள்ளே வாழ வேண்டுமா? மண்ணுக்கு மேலே வாழுவதற்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு, எவ்வளவுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கின்றதோ நிம்மதியான வாழ்க்கை. மரணித்த பின்பு மண்ணறையிலே சந்தோஷமான வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை. அவன் மஹ்ஷரிலே எழுப்பி விசாரிக்கப்படுகின்ற போது அரசுடைய நிழலிலே நிம்மதியான வாழ்க்கை. உயர்ந்த சொர்க்கத்துக்குரியவனாக அவன் தன்னை ஆக்கிக் கொள்ளுவான். எப்போது அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக இருந்தால். மண்ணுக்கு மேலே அல்லாஹ்வுடைய தொடர்பு துண்டாடப்பட்டால் நஷ்டமடைந்து விடுகின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அலா அறிந்து கொள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளத்துடைய நிம்மதி திக்ருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஞாபகம், எல்லா வேளைகளிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை. எதை பார்க்கின்ற போதும் இதை அல்லாஹ் படைத்தான். வானமா, பூமி, கடல், மலை, எதை பார்க்கின்ற போதும் அல்லாஹ்வுடைய குதரத். சாதாரணமாக ஒரு கட்டிடம், எத்தனை தூண்கள், பிரமாண்டமான வானத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எந்த தூணுமே கிடையாது. ஒரு வாட்டர் டேங்க், சாந்த மருந்துக்கு தண்ணி கொடுப்பதென்றால் ஒரு பெரிய வாட்டர் டேங்க், பெரிய தொகை, பல்லாயிரம் கோடி செலவு. அல்லாஹு தஆலா உலகத்துக்கே தண்ணி கொடுக்கிறான். மேகத்திலிருந்து மழையை பொழிவிக்க செய்கின்றான். அவனுடைய குதரத்தை குர்ஆனிலே பல இடங்களிலே நினைவுபடுத்தி காட்டுகின்றான். நாங்கள் தான் மழையை இறக்குகின்றோம். வஅன்ஸல்னா மினல் முஸ்ராத்தி மாஅன் ஸஜ்ஜாஜா லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பன் வ நபாத்தா. அவனுடைய நிஅமத்துக்களை தொட்டு காட்டுகின்றான். இந்த உலகம், அவனுடைய படைப்பு எல்லாமே அவனை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. வானத்தை பார்க்கின்ற போது, பூமியை பார்க்கின்ற போது, ஒட்டகத்தை பார்க்கின்ற போது, மிருகங்களை பார்க்கின்ற போது, கடலை பார்க்கின்ற போது ஆச்சரியம். சூரியனை அவனே உதிக்கச் செய்கின்றான், மறையச் செய்கின்றான். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. நாம் நினைக்கின்றோம் நாம் மட்டும்தான் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறோம், தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம். இல்லை, படைத்தவன் சொல்லுகின்றான், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். பல குர்ஆனுடைய வசனங்கள் ஆரம்பிக்கின்றது, வசனங்கள், அத்தியாயங்கள் யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமியில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. மரஞ்செடி கொடிகள், சூரியன், சந்திரன், உயிரினங்கள் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. மலைகளும் அல்லாஹ்வை துதிக்கின்றது, சூரியனும் சந்திரனும் துதிக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான் அஷ்-ஷம்ஸு வல் கமரு யஸ்ஜுதான். அல்லாஹ் சொல்லுகிறான், சூரியன் சந்திரன் கூட அல்லாஹ்வை சுஜூது செய்கின்றது. அவனுடைய படைப்புகள் அவனுக்கு வழிபட்டு வாழுகின்றது, விரும்பியோ விரும்பாமலோ. وَلَوْ أَسْلَمَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ طَوْعًا وَكَرْهًا.
அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழுவதாலேதான் நேரத்துக்கு சூரியன் உதிக்கின்றது, மறைகின்றது, மழை பெய்கின்றது, சந்திரன் வருகின்றது, பயிரினங்கள் செழிக்கின்றது, பூக்கின்றது, காய்க்கின்றது. அல்லாஹ்வுக்கு வழிபடுவதனால். எப்போது மனிதன் அல்லாஹ்வுக்கு வழிபட ஆரம்பிக்கின்றானோ உலகத்திலே அமைதி உண்டாகிவிடும். எப்போது மனிதன் மாறு செய்ய ஆரம்பிக்கின்றானோ அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் சரியாக இயங்குவது தடைப்பட்டு போய்விடுகின்றது. உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுவது போல மனிதனும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டால் அவனுக்குரிய எல்லா நிஅமத்துக்களையும் அல்லாஹ் திறந்து விடுவான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் அன்னஹல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமத்து மக்கள் வலவ் அன்னஹல் குரா ஆமனு வத்தகவ், ஈமான் கொண்டு தக்வாசாலிகளாக படைத்தவனை பயந்து நல்லவர்களாக வாழ்ந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாசல்களை நாங்கள் திறந்து விடுவோம். நேரத்துக்கு மழை பெய்யும், வெயிலரிக்கும், சுனாமி வராது, பூமி அதிர்ச்சி வராது, நிலநடுக்கம் வராது, பூகம்பம் வெடிக்காது, கோளாறுகள் ஏற்படாது, வெள்ளப்பெருக்கு, வறட்சி, தொற்று நோய், பல்வேறு அனர்த்தங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வல்லாஹு யஅஃபு அன் கதீர். உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துக்கள், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கையால நீங்களே சம்பாதித்தவைகள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடல்லையும் கரையிலையும் ஃபித்னா வெளியாயிருக்கி. வஹரல் ஃபஸாத் ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதனுடைய கைகள் சம்பாதித்தவைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுடைய சூழலிலே மக்கள் வாழுகின்ற போது அல்லாஹ் சீரான சூழலை உருவாக்கின்றான். ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வருகின்ற போது மக்கள் மிக மோசமான சூழல் மாற்றி அமைக்கின்றார்கள், ஹிஜ்ரத்து செல்லுகின்றார்கள். மதீனா அது இலங்கக்கூடிய பட்டணமாக மாறிவிடுகிறது. மதீனாவுக்கு செல்லுகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவோடு இரவோடு இரவாக செல்லுகின்றார்கள். அங்கு போய் மதீனாவிலே ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கின்றார்கள். மஸ்ஜித் நபவியை நிறுவி அங்கிருந்து தீனுடைய சூழல் இன்று மதீனா முனவ்வரா இலங்கக்கூடிய பட்டணம். அந்த மக்கள் நபி அவர்களை வரவேற்கின்றார்கள். தல அல் பத்ரு அலைனா மின் தனியாத்தில் வதா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை வழிபடுகின்ற, அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதிக்கின்றவர்களாக மாறிய போது மோசமாக இருந்த மதீனா உலகத்திலே மிக பிரபல்யமான நகரமாக, உலகத்தையே கவர்ந்தெழுக்கின்ற நகரமாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். இன்று கூட பார்க்கின்றோம், ஒவ்வொரு வருடமும் கோடான கோடி மக்கள் மதீனாவை நோக்கி செல்லுகின்றார்கள். கண்மணியின் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்க வேண்டுமா, சலாம் சொல்ல வேண்டுமா, அன்பு காட்ட வேண்டுமா, அன்பு தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அங்கு போய் பார்க்கின்றோம், சலாம் சொல்லுகின்றோம். மஸ்ஜித் நபவி ரியாலுல் ஜன்னா, சொர்க்க பூங்கா. ஆச்சரியமான சூழல். மதீனாவுடைய மக்கள் அல்லாஹ்விடத்திலே பெருமதி, மதீனாவுடைய பூமி பெருமதி, அதனுடைய மண் நோய் நிவாரணி. கோடான கோடி மக்கள் அந்த நபிக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ஓயாத சலாம். ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம், ஒவ்வொரு வாங்கிலும் அந்த நபியுடைய பெயர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போதெல்லாம் மனிதன் அல்லாஹ்வுடைய திக்ரோடு வாழுகின்றானோ வெற்றி பெறுகின்றான். உலகத்திலே சொர்க்க பூங்கா இரண்டு. ஒன்று மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறது, ரியாலுல் ஜன்னா. மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னா. என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பர் படிக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்க பூங்கா. மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னா. மதீனா பள்ளியிலேயே இது பதியப்பட்டிருக்கின்றது இந்த ஹதீஸ். அடுத்த ரியாலுல் ஜன்னா அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸ். அல்லாஹ்வை பற்றி பேசுகின்றான், தீனை பற்றி பேசுகின்றான். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடங்கள், குர்ஆன் ஓதக்கூடிய மஜ்லிஸ்கள். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா மரர்தும் பிரியாலில் ஜன்னா, நீங்கள் சொர்க்க பூங்காக்களுக்கு அருகிலே நடந்தால் ஃபர்தஉ, நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள்.
நபியிடத்துல கேட்டான், காலு வமர் ரியாலுல் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சொர்க்க பூங்காக்கள் என்றால் என்ன? சொர்க்க பூங்காக்கள் என்றால் என்ன? நபியிடத்திலே கேட்கின்றார்கள். அல்லாவை திக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸ்கள். அல்லாவை எந்த அளவுக்கு நினைவுபடுத்துகின்றானோ அல்லாவுடைய நெருக்கம் பெறுகின்றான். அல்லாவுடைய நெருக்கம் பெற்றால் அவனுடைய நேசனாக மாறி கேட்பதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்ளுகின்றான். அவர்களைத்தான் வலிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக் கொண்டார்கள். நபியை நேசித்தார்கள், நபியுடைய சுன்னாவை பின்பற்றினார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். படைத்தவனே சொல்லுகிறான், உனக்கு நிம்மதி வேண்டுமா? நல்லா நிறைய ஓடி ஓடி தேடி நிம்மதியாக வாழலாம். பெரும் பட்டம் பதவிகளை தேடிக்கொள், நிம்மதியாக வாழலாம். சொத்து சுகங்களோடு வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம். பெரிய வீட்டிலே நிம்மதியாக வாழலாம். இல்லை இல்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீ ஏழையாக இருக்கலாம், பட்டம் பதவி இல்லாத சாதாரண மனிதனாக இருக்கலாம். எந்த சூழலில் வாழ்ந்தாலும் நிம்மதி வேண்டுமா? என்னுடைய திக்ர் உள்ளவனாக உன்னை மாற்றிக்கொள். தொழுகையோட, குர்ஆனோட, நல்லமலோட, நபியுடைய சுன்னாவோட உன்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் மண்ணுக்கு மேலே சந்தோஷமான வாழ்க்கை. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். குர்ஆனும் சொல்லுகின்றது, திக்ர் உள்ளவன் இருக்கின்றானே உயிர் உள்ளவன், திக்ர் இல்லாதவன் மையத்தை போன்றவன். திக்ர் என்றால் பொதுவாக நாம் புரிந்திருக்கின்றோம். தொழுகைகளுக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், தஹ்மீத், தஸ்பீஹ், நாங்க ஒவ்வொன்றையும் திக்ர். அது மட்டுமல்ல, குர்ஆன் திக்ர், தொழுகை திக்ர். குர்ஆன் சொல்லுகிறது, அக்மி ஸலாத லிதிக்ரி, என்னை ஞாபகமூட்டுவதற்காக தொழுகையை நிலைநாட்டு. அக்மி ஸலாத லிதிக்ரி. எப்போ தொழுகையிலே நிலையிலே திக்ர் செய்கிறான், ருக்குயிலே திக்ர் செய்கின்றான், சுஜூதிலே திக்ர் செய்கின்றான். வானுலகத்திலே மலக்குகள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றார்கள். அதே அடிப்படையிலே தான் நமக்கும் தொழுகை தரப்பட்டிருக்கிறது. ஆக சிறந்த இபாதத் ஒருவனை மூமின் என்று காட்டுவது. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமின். தொழுகை ஒரு மூமினுடைய மிஅராஜ். அல்லாஹ்வுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையிலே இடம்பெற்ற சம்பாஷணை தான் அத்தஹியாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் திக்ருள்ளவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி? எழுகின்றோமா, படுக்கின்றோமா, தூக்கத்திலிருந்து எழும்புகின்றான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹயானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுசூர். திக்ரோட எழும்புற துஆ. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக தூக்கத்திலிருந்து என்னை எழுப்பி ஆரோக்கியமாக எழுப்பிய அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றது. அல்ஹம்துலில்லாஹ். தும்முகிறான், அல்ஹம்துலில்லாஹ். தண்ணி குடிக்கான், அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடுறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா சகானா வஜஅல்னா மினல் முஸ்லிமீன். உண்ணுவதற்கு பருகுவதற்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய திக்ர். பாத்ரூம்குள்ள நுழையிறானா, வெளியே வாரானா, குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அதஹப அன்னி அல்லதா வஆஃபானி. நீ கஷ்டத்திலிருந்து என்னை விடுவித்து ஆரோக்கியம் தந்த ரப்புக்கு நன்றி செலுத்துகின்றான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய திக்ர். வீட்டுக்குள்ளே நுழைகின்றான், வெளியே வருகின்றான், பள்ளிக்குள்ளே நுழைகின்றான், எல்லா நேரங்களையும் அல்லாஹ்வுடைய திக்ர். வீட்டில நுழைகின்றான், என்ன சொல்லுகிறான்? வீட்டுக்குள்ளே இருந்து வெளியாகிறான், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம். ஆடை அணிகின்றான், அல்லாஹ்வுடைய ஞாபகம். ஒருவரை பார்க்கின்றான், அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்றான். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். வீட்டுக்குள்ளே நுழைகின்றானா, வீட்டிலே உள்ளவர்களுக்கு சலாம். குர்ஆன் சொல்லுகின்ற காணிக்கை, அல்லாஹ் கற்றுத்தந்த வணக்கம், அது வீட்டுக்கு பாதுகாப்பு. யார் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைகின்றானோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மரம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வானம் பூமி முழுவதையும் நிறைத்து விடுகின்றான். நல்லமல்கள் அவனுடைய ஒரு வார்த்தைக்காக. லா இலாஹ இல்லல்லாஹ் அஹதன் சமதன் லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 20 லட்சம் நன்மை பதியப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்
அஹதன் சமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 20 லட்சம் 5 முறை கூறுகின்றான், 1 கோடி நன்மை. சின்ன அமல் பெரிய கூலி. காபாவுடைய சீலை எழுதப்பட்டிருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ். சின்ன வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய கடைசி ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். கலிமத்தான் ஹபீபத்தான், 2 லேசான வார்த்தை. வாக்கி சொல்ற ரொம்ப லேஸ், வாக்கி லேஸ். மீசான்ல தகீலத்தான் மீசான், மீசானுக்கு ரொம்ப கனமானது. ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான கலிமா, நாவுக்கு லேசானது, மீசானிலே தராசிலே கியாம நாளிலே கனமானது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஆனால் இந்த நல்லமல்களை செய்வதற்கு ஷைத்தான் விடுவதில்லை. சலாம் கொடுத்த உடனே ஓடிடுவோம். முதலாவது சலாம் பள்ளிக்குள்ளே, 2வது சலாம் படி அடியில ஓடி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இது ஓதி வாருங்கள், மிக பெருமதியான திக்ருகள், அல்லாஹ்விடத்திலே ரொம்ப பெரிய கூலி. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். காபாவுடைய சீலை முழுவதும் கருப்பு சீலையிலே பதியப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். புகாரியுடைய முதலாவது ஹதீஸ் இஹ்லாஸ். எதை செய்யும் போதும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. கடைசி பொன்மொழி சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், கலிமாவுடைய மகத்துவத்தை பற்றி. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே இதனுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குல்லாஹ திக்ரன் கதீரா சப்பிஹ் புக்ரத வ அஸீலா. காலையும் மாலையும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், ஞாபகமூட்டுங்கள். ரப்புல் ஆலமீன் உலக மக்களை பார்த்து சொல்லுகிறான், ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஸத்த திக்ரா. உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் ஞாபகம் ஊட்டுவதை விட அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்கள். அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள். அது மனித வாழ்க்கையிலே அவனுடைய உள்ளத்திலே நிம்மதி கொண்டு வருகிறது. ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை ஞாபகம் செய்யுங்கள், நான் உங்களை ஞாபகம் செய்வேன். வஷ்குர்லி, எனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள். வலா தக்ஃபுரூன், நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள். என்று நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது ரொம்ப குறைஞ்சு வைத்து, இன்றைக்கு நேரம் முழுவதும் போனிலேயே வைத்து அதிகமான மக்கள் இரவு நேரத்திலே, வாலிபர்கள் குறிப்பாக அதிகமான நேரத்தை எங்களுடைய கை தொலைபேசிகள் தொலைத்து விடுகின்றது. நாம் குர்ஆன் ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கின்றோம்? திக்ரிலே மிகச்சிறந்த ஒன்றுதான் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ரஃபு உம்மத்தி ஹம்லத்துல் குர்ஆன். என்னுடைய உம்மத்திலே மிகச்சிறந்தவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள். குர்ஆனுடைய இன்னும் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்கள் மிகச் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள், பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் அவனை பற்றி பேசுகின்றான், சொர்க்கத்தை பற்றி பேசுகின்றான், நரகத்தை பற்றி, கியாம நாளை பற்றி, உலகத்துக்கு வந்த நோக்கத்தை பற்றி, அவனுடைய அற்புதங்களை பற்றி பல்வேறு விடயங்களை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். நெஞ்சிலே கை வைத்து கேளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை எத்தனை முறை அதனுடைய கருத்துக்களை முழுமையாக வாசித்திருக்கிறேன். ஆக குறைந்தது இந்த 6666 வசனங்கள், 114 அத்தியாயங்கள், இந்த குர்ஆனை எத்தனை முறை அதனுடைய கருத்துக்களை நான் வாசித்து பார்த்திருக்கின்றேன். இன்றைக்கு சூரத்துல் கஹ்வை ஓதிக்கொண்டால் வெள்ளிக்கிழமை 70,000 மலக்குகள் நமக்காக துஆ செய்கின்றார்கள். நான் இன்றைக்கு ஓதினேனா சூரத்து கஹ்வு? குர்ஆனை எடுத்தேனா? 2 வார்த்தை பார்த்தேனா? அல்லாஹ் எவ்வளவு இலகுவாக்கி தந்திருக்கின்றான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர். குர்ஆனை உங்களுக்கு லேசிப்படுத்தி தந்திருக்கிறோம். உலகத்திலே எந்த புத்தகத்தையும் இவ்வளவு பெரிய குர்ஆனை போன்ற ஒன்றை மனநமிட முடியாது. இன்று உலகத்திலே லட்ச ஹாவில்கள் இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே 20,000க்கும் மேற்பட்ட ஹாவில்கள் இருக்கின்றார்கள். ஒரு ஹாவில்
10 பேரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகிறான். ஒரு ஹாஃபில் குர்ஆனை மனனமிட்டு குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்ந்து இந்த மண்ணுக்கு மேலே மரணித்த ஒரு ஹாஃபில், அந்த ஹாஃபிலுடைய உடலை மண் சாப்பிடாது. நாம் எத்தனை பாடங்கள் எத்தனை புத்தகங்கள் படித்திருக்கிறோம். குர்ஆன் திக்ர், அல்லாஹ்வுடைய திக்ர், அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கிறது. 99 அல்லாஹ்வுடைய பெயர். நீ மனனமிட்டு ஓதி வந்தால் இந்த ஆயத்து குர்சிக்கே சொர்க்கவாதி என்று வருது. நம்ம எத்தனை பேருக்கு பாடம்? ஊர்ல உள்ள முழு பேரும் பாடம், பட்ட பேரும் பாடம். அல்லாஹ்வுடைய 99 பேர் நாம நம்முடைய நெஞ்சில கை வச்சு கேட்கிற, நானே இவ்வளவு காலத்துல பாடம் மக்கள்ல அல்லாஹ்ட பேரு. நான் ஒரு நாளைக்கு திக்ருக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகின்றேன், குர்ஆன் ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகின்றேன், சாப்பிடுவதற்கு, கதை திருப்பதற்கு, போன் பார்ப்பதற்கு, எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குகின்றேன். திக்ரு செய்வதற்கு, நபி மீது ஸலவாத்து சொல்வதற்கு ஒவ்வொரு குத்பாவிலும் சொல்லப்படுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய மலக்குகளும் நபி மீது ஸலவாத்து சொல்லுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நேரம் கிடைக்குதில்லையே, திடீரென கண்ணை மூடிட்டா அதுக்கு பிறகு தெரியும் நமக்கு அல்லாஹ் தந்த நேரத்தை எல்லாம் எதுவெல்லாம் செலவழித்தோம், பிரயோசனமான விஷயங்களுக்கு செலவழிக்கவில்லையே, கவலைப்படுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நெருக்கடியான நிலைமைகள் வருகின்ற போதெல்லாம் நபிமார்கள் எவ்வாறான வழியை கையாண்டு நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு பெற்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அந்த உதாரணங்களை சொல்லி தருகின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயாய்ப்பட்டு, மிக பயங்கரமான நோய், கஷ்டம், சிரமம், துஆவை அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். அன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். சுப்ஹானல்லாஹ், நோயிலிருந்து அல்லாஹ் நிவாரணம் கொடுக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகின்றார்கள். தன்னுடைய சமுதாயத்துக்கு தீனை பற்றி சொன்னார்கள். அந்த மக்கள் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை வந்தது, அழிய போகின்றார்கள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய சோதனை வரப்போகிறது. நாட்டை விட்டு ஓடி விடுகின்றார்கள். மீனுடைய வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். அதிலிருந்து விடுதலையாகுவதற்கு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த திக்ர் தான் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியாகுவதற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைக்கின்றான். அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ், வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் அநியாயக்காரர்கள் ஆயிட்டேன். உன்னை நான் தஸ்பீஹ் செய்கின்றேன், தூய்மைப்படுத்துகின்றேன். சுப்ஹானல்லாஹ், மீனுடைய வயிற்றுக்குள்ளிருந்து வெளியாகின்றார்கள். சமுதாயத்தை பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழிப்பதற்காக அந்த நாடே நெருப்பு மூட்டுகிறது. நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு அவர்கள் கையாண்ட வழி, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். துஆ கேட்காங்க, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், மலக்களுடைய உதவி கூட எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், பரஞ்சாற்றுவதற்கு மிகச் சிறந்தவன் அல்லாஹ் தான். வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், உதவி செய்வதற்கு ஆகச் சிறந்தவன் அல்லாஹ். அந்த பிரமாண்டமான நெருப்பு குண்டம் பூஞ்சோலையாக அல்லாஹ் மாற்றி விடுகின்றான். அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான், யா நாரு கூனி பர்த வ ஸலாம் அலா இப்ராஹிம். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பு நாம் சீராக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய ஞாபகம், எதை பார்க்கின்ற போதும் படைத்தவனை பற்றிய சிந்தனை. அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் ஆரோக்கியம் தருகின்றான். சுனாமி விஞ்ஞானத்தினால் ஏதாவது செய்ய முடிந்ததா? நிலநடுக்கம் யாராலும் பாதுகாக்க முடியுமா? கொரோனா வந்தது, லட்சோப லட்ச மக்கள் செத்து மடிந்தார்கள். அமெரிக்கா ஆகப்பெரிய வல்லரசு, மிகப்பெரிய சாதனையாளர்கள், 6 லட்சம் பேர் அந்த நாட்டில மட்டும். ஆகப்பெரிய வல்லரசுகள் தான் மிகப்பெரிய பேரழிவு. அமெரிக்கா, இத்தாலி, கனடா, ஜெர்மன்,
பிரான்ஸ் இந்த நாடுகளிலேதான் மிக கூடுதலான மக்கள் கொரோனாவுக்கு இரையானார்கள். மனிதனுடைய அறிவு எங்கே? அவனுடைய ஆற்றல் அல்லாஹ் காட்டுகின்றான். நான் தான் இந்த உலகத்தின் ரட்சகன். உலகத்திலே மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு ஜப்பான். அங்கதான் ஆக கூடுதலான நிலநடுக்கம். பாதுகாப்பது அல்லாஹ், படைத்தவன், பாதுகாவலன், உலகத்திலே உயிரினங்களுக்கு உணவளிப்பவன். அவனின் பக்கம் நம்பிக்கை, அவனை முழுமையாக நம்புவது. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய திக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலே சாபி தோழர் அறிவிக்கின்றார், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு قال آخر كلمة فارقت عليها رسول الله صلى الله عليه وسلم. நபி அவர்களை பிரிந்து செல்லுகின்ற போது கடைசி நேரத்திலே قلت يا رسول الله, நான் நபியிடத்திலே கேட்டேன், அக்பிர்னி பிஹப்பில் அமாலி இலா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், قال أن تموت ولسانك رطب من ذكر الله. நீ மரணிக்கின்ற போது உன்னுடைய நாவு திக்ரிலே திளைத்திருக்க வேண்டும். நினைவுபடுத்தினார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடைசியாக அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்புகின்ற போது கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட அந்த உபதேசத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வார்த்தை தான் இது. உன்னுடைய நாவு திக்ருள்ள நாவாக இருக்கட்டும். அன்னர் அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 விடயங்கள் எந்த மனிதன் பெற்றுக் கொள்ளுகின்றானோ, கால அர்பஅன் மன் ஊதியஹுன்ன ஃபகத் ஊதிய கைரத் துன்யா வல் ஆகிரா, துன்யா ஆகிராவுடைய எல்லா சிறப்புகளையும் ஒருவன் அடைந்து கொண்டான். இந்த 4 விஷயம் கிடைச்சிட்டான். முதலாவது சொன்னார்கள், கல்பன் ஷாக்கிரன், நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். இரண்டாவது சொன்னார்கள், ஓ லிசானன் தாக்கிரன், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவு. மூன்றாவது சொன்னார்கள், பதனன் அலல் பிலாஇ சாபிரா, பொறுமை செய்யக்கூடிய உடல். நாலாவது சொன்னார்கள், ஓ ஜௌஜத்தன் லா தபகி ஹவுன் ஃபீ நஃப்ஸிஹா வலா மால், கணவனுக்கு துரோகம் செய்யாத நல்ல மனைவி. இந்த 4ம் கிடைச்சிட்டா துன்யா ஆகிராவுடைய எல்லா பாக்கியங்களையும் பெற்றுக்கொண்டா. அப்ப நம்முடைய உடலை பொறுமை செய்யக்கூடிய உடம்பாக, திக்ரு செய்யக்கூடிய நாவாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் உள்ளவனாக எங்களை மாற்றிக்கொள்ளுவதோடு தன்னுடைய மனைவி நல்லவளாக, தீனுக்கு முன்மாதிரியான சாலிஹான மனைவி அமைந்து விட்டால் துன்யா ஆகிராவுடைய அனைத்து கயிறுகளையும் அடைந்து கொள்ளுகின்றார். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே இவைகளை பற்றி நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். மன் அக்தர திக்ரல்லாஹ் ஃபகத் பரிய மினன் நிஃபாக், யாருடைய நாவிலே அதிகமாக திக்ர் இருக்கிறதோ முனாஃபிக்தனத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டான். இன்றைக்கு எங்களுடைய சந்தர்ப்ப துஆக்கள், எவ்வளவு பிரயாணம் போறோம், மோட்டார் சைக்கிள்ல, புஷ் பைக்கிள்ல, விமானத்துல, எத்தனை பேர் துஆவோட போறோம். வாகனத்தில் ஏறினா சுப்ஹானல்லதி சக்கர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். எத்தனை பேர் ஓதுறோம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இன்னும் அதிகமான துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹும்ம ஜஅல் சபர்னா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லாண்ட நீளமான துஆக்கள். ஆக குறைஞ்சது விமானத்துல போற 35,000 அடிக்கு மேல பறக்கம். உளுந்தா ஒன்றுமே கிடைக்காது. துஆவை பாடமாக்கினமா, காலையில எழும்பினா பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். பாதுகாப்புக்கான துஆக்கள். தூங்குற நேரத்துல குல் சூராக்களை ஓதி கையில ஊதி உடம்பெல்லாம் தடவி கொண்டு தூங்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் குடும்பத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க, தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், நமக்கும் கற்றுத் தந்தார்கள். தபாரக்கல்லதி சூறாவை ஓதிக்கொண்டு தூங்குங்கள், கபருடைய வேதலிருந்து பாதுகாப்பு பெறுவீர்கள். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை குர்ஆனோட, திக்ரோட, சந்தர்ப்ப துஆக்களோட ஆகிவிடுமானால் நிம்மதியான வாழ்க்கை, உள்ளத்திலே நிம்மதி. மரணிச்சா கபருடைய வாழ்க்கை நிம்மதி, சொர்க்கத்துடைய பூஞ்சோலை. மன்னரை என்பது அவனுடைய பெட்டகம். எதை அனுப்புகின்றோமோ அதை அனுபவிக்கின்ற இடம்தான் மன்னரை. அதை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய நல்லமல்கள், நம்முடைய சதகா, நம்முடைய தொழுகை, நம்முடைய அஹ்லாக், நற்குணம். இன்றைக்கு நற்குணம் மடிஞ்சு வைத்து நபியை பத்தி பேசுறது சுப்ஹானல்லாஹ்,
புத்தகம் எழுதுற, கவிதை வடிக்கிற, விழா கொண்டா எல்லாம் நடக்குது. செயல்பாடுதான் இப்ப இல்லாம போயிட்டு. அதுதான் நமக்கு இப்ப தேவை. சஹாபாக்கள் பெருசா புத்தகம் எழுதல, கவிதை வாசிக்கல, பெருசா சஹாபாக்களுக்கு மத்தியில பெரிய பெரிய அமைப்புகள் வாழ்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட குர்ஆன் எங்க? அனஸ் ரலியல்லாஹு காட்டி சொன்னாங்க, இதான் எங்கட குர்ஆன், இதான் எங்கட குர்ஆன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு காட்டி சொன்னாங்க, இதான் குர்ஆன். குர்ஆனை ஓதுவதை கேட்பதற்கு மலக்குகள் சஹாபாக்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் நபியாக வந்த என்னத்துக்கு தெரியுமா? இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்குத்தான் நான் நபியாக வந்தேன். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, உங்கள் ஆக சிறந்தவர் மூமின்ல பூரணமான மூமின் யார் தெரியுமா? நல்ல குணமுள்ள மனிதன். நம்முடைய தொழுகை கூட கூட தாஜத்து தொழுகிறார், லுஹா தொழுகிறார், முந்தின பிந்தின சுன்னத் தொழுகிறார். குணம் மாறணும், நல்ல குணம் பெறணும். இரக்க சுபாவம், விட்டு கொடுக்கிற, மன்னிக்கிற, மற்றவர்களுடைய இன்பங்க துன்பங்கள்ல பங்கெடுக்கிற அஹ்லாக் இவருடைய. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு பொம்புல ராவைக்கெல்லாம் நின்று தொழுகிறா, பகலுக்கெல்லாம் நோன்பு இருக்கா, பக்கத்தூட்டோட ஒரே சண்டை. சொன்னார்கள் நரகவாதி. அந்த பொம்புல நரகவாதி என்றாங்க. அவட தொழுக, அவட நோன்பு, அவட வாழ்க்கையை மாத்தல்ல. நம்முடைய தொழுக, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஸலவாத், நம்முடைய திக்ரு நம்மள்கிட்ட நல்ல குணத்தை உண்டாக்கணும். அதான் சுருக்கமாக சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு விரும்புறத தந்த சகோதரனுக்கு, தந்த சகோதரனுக்கு, தந்த மற்ற நண்பனுக்கு விரும்பாத வரைக்கும் உங்களை ஒருவர் உண்மையான விசுவாசியாக மாட்டார். நமக்கு எதை விரும்புறோமோ அதை மற்ற சகோதரனுக்கு விரும்புறது. அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றா யார்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதி, தன்னுடைய நாவாலையோ கையாலையோ மற்ற மனுஷனுக்கு இடைஞ்சல் இல்லாம வாழ்பவன். நம்முடைய கையால வாயால மற்றவனுக்கு சிரமம் இல்லாம வாழ்றோமா, அவன் தான் முஸ்லிம். அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதி. இதை எழுதி கழுத்துல போட்டுக்கோணும். ஓ, அடிக்கடி பாக்குற நம்முடைய நாவால கையால மற்றவனுக்கு சிரமப்படுத்துறோமா? பொண்டாட்டிக்கும் தான், பிள்ளைக்கும் தான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும், பக்கத்து கடைக்காரனுக்கு, பக்கத்து வயல்காரனுக்கு, அது யாராக இருந்தாலும் மற்றவனுக்கு சிரமம் இல்லாம வாழக்கூடியவன் அவன் தான் முஸ்லிம். தனக்கு விரும்புறத தந்த சகோதரனுக்கு விரும்பக்கூடியவன் தான் மோமின். அல்லாஹு தாலா அந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. திக்ருள்ள சமூகமாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், உனக்கு முற்றுமுழுதாக அடிபணிந்து வாழக்கூடிய நல்லவர்களாக எங்களை நீ கபூல் செய்வாயாக. உலகமெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடைபெறுவது யா அல்லாஹ். இந்த வேளையிலே பலஸ்தீன் மக்களை, கஸாவுடைய மக்களை நினைவுபடுத்துகிறோம் யா அல்லாஹ். லெபனானிலே, சிரியாவிலே, காஷ்மீரிலே, மியான்மரிலே லட்சோப லட்ச மக்கள் அடிமைகளாக, அனாதைகளாக அல்லல் படுகின்றார்கள் யா அல்லாஹ். பச்சிளம் குழந்தைகளை பதற பதற கொல்லுகிறார்கள் யா அல்லாஹ். இந்த வேளையிலே பள்ளியிலே இருந்து வெள்ளிக்கிழமை செய்யுதல் ஐயாம் உன்னுடைய சன்னிதானத்திலே கையெந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். அந்த மக்களுடைய கஷ்டங்களை துடைத்து விடுவாயாக, கவலையை போக்கி விடுவாயாக, பைத்துல் முகத்திஸை மீட்டி தந்தருவாயாக. யா அல்லாஹ், துன்யா ஆஹிராவுடைய அனைத்து நலவுகளை தந்தல்வாயாக. எங்களுடைய பகுதியிலே தீனுடைய செழிப்பை ஏற்படுத்துவாயாக. 100க்கு 100% பள்ளியோடு தொடர்பட்ட சமூகமாக, தொழுகை உள்ள சமூகமாக எங்களை ஆக்குவாயாக. திக்ருள்ள சமூகமாக ஆக்குவாயாக. நபி மீது அன்பு வைத்து ஸலவாத்து சொல்லக்கூடிய சமூகமாக ஆக்குவாயாக. உன்னையும் உன்னுடைய நபியையும் உன்னுடைய தீனையும் நேசித்த கூட்டத்திலே எங்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், ஃபிர்தௌஸுல் அலா என்ற சொர்க்கத்திலே எங்களை சேர்த்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.